Hi guys, I am Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. Then first of all நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். தென் என்னோட சேனல் நீங்க புதுசா பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? அதனால வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். தென் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா ப்ரீ வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம 1 month அபோவ் கிராஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால ஒரு 10 வீடியோ போய் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி புரியும். சரிங்களா? அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இன்டைரக்டாக சொல்லுவேன். அது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா பாருங்கள். அப்படி இல்லைனா கீழே டெலகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பு கொடுத்துருக்கேன். சாரி மாற்றி சொல்லிட்டேன். என்ன டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பு கொடுத்துருக்கேன். 2 குரூப்பு கொடுத்துருக்கேன். ஒன்று பெல் தமிழ் சோலார், இன்னொன்று வந்து ஃபுல் ப்ளே. 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் எது வந்தாலும் கேளுங்க. கம்பல்சரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ பேஜ், தென் எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குது, எதுக்கு காசு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த விதத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 month 20 days ஆவரேஜாக நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டதால தான், நீங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறதால தான் நான் அந்த அளவுக்கு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனிவே தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. வரப்போகிற நாட்கள் நம்ம வந்து யூடியூப் டியூட்டோரியல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரீசன் என்னென்னா யூடியூப்லேயும் இது போல் நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்க முடியும். அதனால் யூடியூப் டியூட்டோரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பிகினர்ஸ் ஸ்டார்டிங் எப்படி சேனல் கிரியேட் பண்ணுறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். டுடே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $3.73 இருக்குது. எஸ்டர்டே டாலர் பாருங்கள் $3.86 இருக்குது. ஆனால் நேற்றுக்கு வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா காலையில் பப்ளிஷ் பண்ணது $2.5 தான் இருக்கும் டைம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10:58 ஆகுது. பட்டு நேற்றுக்கு வந்து ஆட்சன்ஸில் பக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அதுதான் ஆக்சுவலி டைமிங் வந்து நேற்று ரொம்பவே டைம் ஆகிதான் நான் வீடியோ எடுத்தேன். போய் செக் பண்ணி பாருங்கள். பட் நமக்கு ரீசெண்டாக 12 மணி ஆன பிறகு நமக்கு $3.86 கிட்டத்தட்ட வந்துருக்கு. ஓகேங்களா? தென் அது இல்லாமல் லாஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து பார்த்தாச்சுன்னா $170.31 வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? தென் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது திஸ் மந்த், அதாவது இந்த மாதத்தில் $385.30 வந்து நம்ம ரெவன்யூ வந்து எடுத்திருக்கோம். இது வந்து நமக்கு 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அந்த 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்க்கலாம் $400 ரீச் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில். நான் $400 ரீச் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $260.98 இருக்குது. இது வந்து ஆச்சு. இன்னைக்கு வந்து டேட் வந்து ஆயிடுச்சு 25/26 இந்த டேட்டுக்குள்ளே நமக்குடைய பேங்க் பேலன்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க பேங்க் வேலண்ட்டுக்கு. அதனால் பார்ப்போம் என்னைக்கு 0 ஆகுதுன்னு பார்த்து உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இதில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் அப்படியே நம்ம வந்து பேஜ் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நமக்கு எப்பவுமே 1000க்கு 2000 பேர் வரும் நண்பா. அது இல்லாமல் தென் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். நேற்றுக்கான ரிப்போர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேலே வந்தது. நான் எஸ்டே ரிப்போர்ட்டு காட்டுறேன், அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? தென் பாருங்கள், நேற்றுக்கு மட்டும் 1130 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 56 ஆடுகளுக்கு நேற்றுக்கு நடந்திருக்கு. பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா $3.40 வந்து நேற்றுக்கு இருக்குது. அதே போல் சிபிசி 0.07 வந்து இருக்குது. ஓகேங்களா? தென் பேஜ் இம்ப்ரெஷன் வந்து 3740 இம்ப்ரெஷனும், சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4.94% இருக்குது. ஏன் ப்ரோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு கேட்கலாம். ரீசன் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நேற்று 1130 பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்ட விசிட்டர் நம்ம சைட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி நம்மளது மோஸ்ட்லி டிராஃபிக் வந்து யூடியூப்ல இருந்தால் நமக்கு வந்துட்டு இருக்குது. சேனல் வந்து ஒரு டைமில் நல்லா வீடியோ வந்து க்ரோ ஆகும், ஒரு சில டைமில் திடீர்னு டவுன் ஆகிடும். அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு வெறும் 831 பேர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது இன்றைக்கி கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்குது. தென் ரீசன் என்னென்னா என்னுடைய இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக்கு கொடுக்குறதா இருக்குது. ரீசன் என்னன்னா நான் ஒரு யூஎஸ் டொமைன் வாங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் .usன்னு சொல்லிட்டு. அந்த டொமைனுக்கு பர்டிகுலராக ஒரு 100 பேராச்சும் தினமும் போகணும். அந்த ஒரே ரீசனுக்காக அந்த டொமைனுக்கு கொஞ்சம் டிராஃபிக் கொடுக்குறதால என்னால் இந்த சைட்டுக்கு, அதாவது மெயின் டொமைனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. தென் அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ரீசன் என்னன்னா இத்தனை நாளைக்கே நம்ம அப்ரூவல் எடுத்துருக்கோம். 20 டேஸ்லேயே நம்ம வந்து இந்தியன் சர்வர்லேருந்து யூஎஸ் சர்வருக்கு சேஞ்ச் பண்ணி வச்சதால கம்ப்ளீட்டாக நம்மளுடைய சர்வர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 30 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 15 நாள் டைம் வேணும் நமக்கு. அந்த 15 நாள் ஆனால் தான் நம்மளால டொமைன் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுங்காட்டி ஏன்னா ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணி சர்வர் இஷ்யூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெயிலியர் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணாத விட்டுருக்கிறேன். தென் வெயிட் பண்ணுங்கள், அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு டொமைன் காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே,
தென் இது வந்து எந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு வச்சு நம்ம பேச கிடையாது. அது இல்லாமல் இது வரைக்கும் நம்ம எடுக்கிற ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கே பண்ணதில்லை சரிங்களா. அதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா இப்பயே சொல்லிடுறேன், சாரி. அது இல்லாமல் ஆட்சன்ஸில் உங்களுக்கு முக்கியமாக எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்த பேஜுக்கு எவ்வளோ ஆடுகளுக்கு, எவ்வளோ பேஜ் வந்து எவ்வளோ ஆடுகளுக்கு தான் ரெவன்யூ வரும், A to Z நீங்கள் தெரிஞ்சாலே போதும். அது இல்லாமல் என்னுடைய சைட் எத்தனை கனெக்டில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதிலே சரிங்களா. கிட்டத்தட்ட 3 சைட் வந்து ஒரே ஆட்சன்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது இல்லாமல் 3 அதாவது மொத்தமாக 4 ஆடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் அதிகமான ரெவன்யூ வந்து பார்த்தாச்சுன்னா 250க்கும் தென் வேட் ப்ரெஸ் ஹோம் இருக்குல்ல, அது ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது அதிகமான ரெவன்யூ வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கு சரிங்களா. அது இல்லாமல் என்னன்னைக்கு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தென் முக்கியமாக நம்ம வந்து பேஜ் வியூ தென் ஆட் கிளிக்ஸ் வந்து பார்த்தா போதும் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக எந்தெந்த கண்ட்ரி வந்து எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா இது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் வந்து பாருங்கள் 760 பேருக்கு 40 ஆடுகளுக்கு விழுந்திருக்கு. இந்த 40 ஆடுகளுக்கு நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா $2.14 கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இது ஏன் இந்த இடத்த நான் சொல்ல விரும்புகிறேன்னா, பர்டிகுலராக நீங்கள் ஒரு இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒரு போஸ்ட் நீங்கள் போகிறீங்க. இந்தியாவில் பொதுவாகவே இந்தியாவில் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்தியாவிலேருந்து அதிகமான டிராஃபிக் வருதுன்னா 1000க்கு $2. நான் எப்பவுமே சொல்கிறதான், இது எந்த விதத்தில் மாற்றம் கிடையாது. 1000க்கு $2 கிடைக்கும். உங்களுடைய கண்டென்ட் ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. நல்ல CPC கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட்டு, லா பற்றி போடுறது, அந்தமாரி நிறைய ஒரு சில கேட்டகரி இருக்குது. CPC கீவேர்ட்ஸ் வந்து 300க்கு மேலே இருந்து 500 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நல்ல ரெவன்யூ இருக்கும் சரிங்களா. அதனால் சாரி, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிட்டான். தென் இப்போ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இப்போது சிங்கப்பூரில் வந்து பார்த்தாச்சுன்னா பாருங்கள் 8 பேஜும் ஒரு ஆடுகளுக்கு வந்து விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 61 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் எஸ்டார்னு அதர் கண்ட்ரியில் 3த்தில் வந்து பார்த்தாச்சுன்னா பாருங்கள் 3 பேஜு, 2 பேஜு, 5 பேஜு பாருங்கள் 54 ஆடுகளுக்கு 54 சென்ஸு, கீழே ஒரு 15 சென்ஸு, அப்புறம் ஒரு 14 சென்ஸு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு நல்லா பாருங்கள், எல்லா ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு கிளிக்ஸ் இருந்தாலுமே தென் நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே 60 சென்ஸு, 61 சென்ஸு, 54 சென்ஸு இந்தமாரி நமக்கு கிடைக்குது. ஆனால் பர்டிகுலராக இந்தியாவில் வந்து பாருங்கள் 40 ஆடுகளுக்கு வந்து வெறும் $2 தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இதுவே பரவாயில்ல. ஏன்னா $100 வந்தாலுமே 100 ஆடுகளுக்கு நடந்தாலுமே நமக்கு வந்து ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கும். கேட்ட ரீசன் என்னன்னா, அப்போதைக்கு இந்தியன் சர்வரில் இருந்தது. இப்போ வந்து 2 டேஸ்க்கு ஒன் டைம் நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியுது. அதே சமயத்தில் சைடோட பர்ஃபார்மன்ஸும் ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ பரவாயில்ல, அதாவது ஆடுகளுக்கு கம்மியாக இருந்தாலுமே நான் எதிர்பார்க்க ரிசல்ட் கிடைக்குது எனக்கு. இப்போ மெயின் ஏரியாக்குள்ளே வந்துடலாம். இப்போ பேஜ் வியூ தென் ஆடுகளுக்கு வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு பேஜ் வியூ வந்து வெறும் 831 பேஜ் தான் இருக்குது சரிங்களா. அதில் ஆடுகளுக்கு பாருங்கள் 46 ஆடுகளுக்கு இருக்குது. ஓகேங்களா. இந்த 46 ஆடுகளுக்கு $3.73 வந்திருக்கான்னு கேட்டாச்சுன்னா இல்லாத 43க்கு இவ்வளோ வந்திருக்காது. ஏன்னா ரீசன் என்ன, கண்ட்ரி பாருங்கள், உங்களுக்கு கண்ட்ரி பார்த்தாலே தெரிஞ்சு எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. கண்ட்ரி பேஸ் வச்சு, அதாவது எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே அந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நீங்கள் போஸ்ட் போட்டால் போதும் நல்ல ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ இந்தியாவிலேருந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு $10 வருதுன்னா இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. அதுவே உங்களுக்கு யூனிட் ஸ்டேட்டிலேருந்து நல்ல ரெவன்யூ வருதுன்னா யூனிட் ஸ்டேட்டை டார்கெட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா. நான் வந்து ICPCலையும் ஒர்க் பண்ணுவேன், வித் லோ CPCலையும் ஒர்க் பண்ணுறதால எனக்கு ரெவன்யூ வந்து கொஞ்சமாக வேறுபட்டு தான் இருக்கும். தென் என்னோட சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய எல்லா சைட்டுமே கொடுத்துருக்கேன். ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், mrfool.com. ஓகேங்களா. ஓகே, அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த பேஜ் RPM என்ன, CPC என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், இந்த பேஜ் வியூக்கும் சரி அல்லது இந்த இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, இந்த 2660 இது ரெண்டுத்துக்குமே அமௌண்ட் வராது நண்பா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிலர் வந்து நினச்சிக்கிறாங்க இந்த பேஜ் 500 பேஜ் வந்தால் ஒரு 20 சென்ஸ் 30 சென்ஸ் வரும், 1000 பேர் வந்தாங்கன்னா ஒரு 10 சென்ஸ் வரும், அந்த மாதிரி சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அதேமாதிரி பேஜ் இம்ப்ரெஷன் 1000 இம்ப்ரெஷன் வந்தனா $1 கிடச்சிரும், 2000 இம்ப்ரெஷன் வந்துச்சுன்னா $1 கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது முற்றிலும் போய். ஓகேங்களா. அதாவது யூடியூப்புக்கும் வெப்சைட்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். நம்பர் 1, யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்த்தாலே ஆட்டோ ஆட்ஸ் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அது நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லைனா அந்த 10 செகண்ட்ஸாக ஆடாக எவ்வளோ வரும்ல அது ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். யூடியூப்னா ஆடு வந்து ப்ளே ஆகிடும், நம்மளால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரே சொல்யூஷன் ப்ரீமியம் வெர்ஷன் எடுத்து ஒர்க் பண்ணுறது தான். ஆனால் வெப்சைட் பொறுத்தவரைக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா. ஆடு 24 ஹவர்ஸும் ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனால் ஆடு கிளிக் நடந்தால் தான் காசு வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப் வந்து ஆடு வந்து வந்துடும்,
அதுக்கப்புறமேட்டுக்கு எப்பயோ ஒரு டைம் தான் வரும் ஆடு, மற்ற டைமில் ஃப்ரீயாக பார்த்துருவோம். ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஆடு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் ஆடு கிளிக் பண்ணால் தான் காசு வரும். அந்த விதத்தில் 46 ஆடு கிளிக் விழுந்திருக்கா, அந்த 46 பாருங்கள் இந்தியாவில் ஒரு 40 கிளிக்கு, அதுக்கப்புறமேட்டு 1 2 3 4 அதாவது 44 தான் கணக்கு வருது. 6 கிளிக்கு வந்து ஆக்சுவலாக இப்பயும் ஆட்சன்ஸில் இஷ்யூஸ் தான் போயிட்டு இருக்குது. அதால் தான் 4 ஆடு கிளிக் வந்து நமக்கு கவுண்ட் ஒன்றுகள் வரலை. சரிங்களா, 44 2 தான் வரல. சரிங்களா, அது தென் நைட்டு 12 மணிக்குள்ள அது ஃபிக்ஸ் ஆகிடலாம். தென் அதுக்கு நாளைக்கான ரிப்போர்ட்டில், அதாவது நைட்டு 12:10க்கு மேலே பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்டில் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ இந்த நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் தான் காசு வருமா தவிர, இப்போ பாருங்கள் 46 ஆடு கிளிக் எனக்கு கிடச்சிருக்கு 831க்கு. அதுக்கு அந்த ஆடு கிளிக் நடந்தால் தான் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் காசு வரும் நண்பா. 10,000 பேர் வந்தாலுமே ஒரு ஆடு கிளிக் கூட நடக்கலை அப்படின்னா சத்தியமாக ₹1 கூட, அதாவது சரி 1 சென்ஸ் கூட உங்களுக்கு ரெவன்யூ வராது. புரிஞ்சுக்குங்க, மறுபடியும் சொல்கிறேன், 1 சென்ஸ் கூட கிடைக்காது. ஒரு சிலர் வந்து சொல்லலாம் பேஜ் இம்ப்ரெஷன் வந்தாலே நமக்கு அமௌண்ட் வந்துடும். அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2660 பேர் வந்திருக்கிறாங்களா, அதுக்கே அப்போ 1000க்கு எப்படி சொல்லுறது, $1னா 2000க்கு $2. அப்போ 600 பேருக்கு எக்ஸ்ட்ரா அந்த 1000க்கு ஒன்றா கூட கம்மியாக தானே வந்திருக்கா. அதாவது இந்த இம்ப்ரெஷனுக்கு வந்து உண்மையை சொல்கிறேன் 1 சென்ஸ் கூட கிடைக்காது. ஓகேங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது பேஜ் ஆர்பிஎம் அண்டு சிபிசி பார்க்கலாம். அதாவது நான் ஃபஸ்ட்டு இந்தியன் சர்வர் ஒர்க் பண்ணும்போது பேஜ் ஆர்பிஎம் ஓரளவுக்கு எனக்கு, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூவே கம்மியாக தான் இருந்தது. பட் நம்ம அதாவது இந்தியன் சர்வர்லேருந்து யூஎஸ் சர்வருக்கு ஸ்விட்ச் பண்ணதுலேருந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ பார்க்க முடியுது. அதே சமயத்தில் பேஜ் ஆர்பிஎம் ஒரு சில டைமில் நான் எதிர்பார்க்கறத விட வேறு லெவல்லே இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா எப்போயுமே ஸ்டாண்டர்டாக 4ல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பேஜ் ஆர்பிஎம் வந்து $4.49 இருக்குது. சிபிசி பாருங்கள் 0.08 இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே லோ தான். எப்படி $4 எங்கே இருக்குது, வெறும் 8 சென்ட்ஸ் எங்கே இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 4ல் இருந்தது என்னோடது, இப்போ வந்து 8 இருக்குதுன்னும் போது எனக்கே ஓரளவுக்கு ஓகே தான் சொல்லிடணும். ஏன்னா ஒரு கிளிக்கு 1 சென்ஸ் கூட வரலைன்னா அது ரொம்ப அநியாயம். இப்போ ஒரு கிளிக்கு 8 சென்ஸ் வரும்போது எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா 10 கிளிக்கு நடந்தால் தான் $1 வரணும் போது அது எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இது எதை பொறுத்து வருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறவங்களுக்கு நண்பா, இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே லோ சிபிசி கீவேர்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ டெக் பற்றி போடுவீங்க, மொபைல் பற்றி போடுவீங்க, லேப்டாப் பற்றி போடுவீங்க, ஒரு ஃபுட்டு பற்றி போடுவீங்க, தென் ஒரு புக்ஸு பற்றி போடுவீங்க, அப்புறம் ரீசெண்டாக என்ன ட்ரெண்டிங்கில் போதும் அதை பற்றி போடுவீங்க. அது எல்லாமே கீவேர்ட் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது. அதை கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ சிபிசி இருக்குன்னு. ஓகேங்களா, ஆனால் நாம் ஒர்க் பண்ணுறது வந்து எல்லாமே ஐசிபிசி. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் 300லேருந்து 500, தென் 500லேருந்து 1000 இந்தமாரி இருக்கக்கூடிய ரேஞ்சில் கீவேர்ட்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதால அந்த பேஜுக்கு பர்டிகுலராக எவ்வளோ பேஜ் வருதோ அந்த பேஜோடைய ஆர்பிஎம் தான் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, அந்த பேஜ் ஆர்பிஎம் பொறுத்து தான் நமக்கு சிபிசி வருமா தவிர மற்றபடி எந்த விதத்தில் சிபிசி வந்து ஃபிக்ஸ் ஆகாது. அதே போல் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க ப்ரைவேட்டாக டெலகிராமில் வந்து, ப்ரோ இப்போது நான் ஒரு 10-20 போஸ்ட்டு போட்டேன் யூஎஸ்லேருந்து, அங்கேருந்து எனக்கு தினமும் டிராஃபிக் வராங்க, அங்கேருந்து ஒரு ஆடு கிளிக் நடந்தாலே இந்த 500 சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் வந்து ஒரு ஆடு கிளிக் நடந்தாலே நமக்கு அந்த $500 கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நண்பா, அது முற்றிலும் போய். ஓகேங்களா, அப்படி கிடைக்காது. ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் உள்ள கண்டென்ட்டை ரீட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம சைட்டுடைய இம்ப்ரெஷன் வந்து ஏறும். நல்லா நோட் பண்ணிக்க, இம்ப்ரெஷன் தான் ஏறும். சரிங்களா, சரி ஓகே, ஒரு 10 நிமிஷம் வந்து படிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு பீப்புள்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் படிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு அதுவே 1000க்கு கிட்ட வந்துடும் இம்ப்ரெஷன். ஆக்சுவலி ரொம்ப அதிகமாக சொல்கிறேன், ஒரு 150லேருந்து 200 வரும்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா. இப்போது அந்த யூசர் ஒரு 10 மினிட்ஸ் உள்ள டைம் வந்து படிச்சுட்டு தெரியாமல், அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சோ அல்லது தெரியாமோ அவங்களுக்கு தேவையான ஆடு கிளிக் பண்ணி அந்த ஆடுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு ஒரு செகண்டுக்கும் ஒவ்வொரு 10 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் நமக்கு வரும். ஓகேங்களா, உள்ள அந்த ஆடு கிளிக் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் உள்ள இருந்தாங்கன்னா அப்படியே எக்ஸாக்டிங்காக சொல்கிறேன் ஒரு $200 குறையாமல் கிடைக்கும். சரிங்களா, உண்மையாக தான் சொல்கிறேன். இது யாருக்குன்னு மோஸ்ட்லி யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் இதுதான் உண்மை. ஓகேங்களா, இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ரெவன்யூ எடுக்க முடியும். நிறைய பேர் வந்து ஆடு கிளிக் நடந்தால் மட்டும் காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சா வராது. ஓகேங்களா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஏன்னா இது வந்து எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா, இது எல்லா எவிடன்ஸுமே இருக்குது. ரீசன் என்னன்னா, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு கன்ஃபார்மாக என் வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒன்று கண்டென்ட் கிரியேட்டராக இருப்பீங்க, அல்லது வெப்சைட் வச்சு நீங்கள் நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய அனலைஸ் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் உள்ளே இருக்கிறாங்க, அது எவ்வளோ நேரம் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் இருந்தாலும் 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம், அதிகபட்சம் 60 செகண்டுக்கு மேலே தான் இருந்துட்டு வெளியே வருவாங்களே தவிர போன வேகத்தில் வெளியே யாரும் வர மாட்டாங்க. பட் உங்களுடைய அனலைஸ் ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா,
தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இது போல் தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெப் டிசைனிங் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க, எந்தெந்த அதாவது எவ்வளோ அமௌண்ட் வரும் எந்தெந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லித்தரான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தென் பிடிச்சா ஃபாலோ பண்ணட்டும், பிடிக்கலையா எந்த ப்ராப்ளம் எனக்கு கிடையாது. தென் நம்ம யூடியூப் சேனல் பற்றி டுட்டோரியல் ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். அது உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் ஆரம்பிக்கலாம். அது இல்லாமல் நம்ம சைடு வந்து வெப்சைட்டுக்கு வந்து ஆர்டிக்கல் அப்ரூவல் கண்டென்ட்டை வந்து ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே சமயத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா வெப்சைட் வந்து மானிட்டேஷனும் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு எல்லாமே பெய்டு சைடு தான். வெப்சைட் வந்து ஆடிட்டிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் நான். உங்களுக்கு எது வேணுமாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அதெல்லாம் வெப்சைட் வந்து பேக்லிங்க்கும் நான் வந்து 250 பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒரு கண்டென்ட் வந்து 130. தென் வெப்சைட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவல் எடுத்து கையிலே டேக் ஓவர் பண்ணிவிடுவேன். ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். தென் இது வந்தாலும் டெலகிராம் குரூப்புக்கு வாங்க, உங்களுக்கு என்னது வந்தாலும் ப்ரைஸ் ஓரளவுக்கு பண்ணி நல்லாவே பண்ணி தர முடியும். ஓகேங்களா? எனிவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் ரெண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பாய்.